கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21 நாள் உபவாசத்தில் தேவன் நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதை புதிதாக பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில், விசேஷமாக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோமோ அந்த போராட்டத்தினுடைய பதிலை கொடுத்து, அதனுடைய மேன்மையை கொடுத்து நம்மளை அனுப்புவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எஸ்தருடைய வாழ்க்கையில் ஏராளமான போராட்டம். ஆனால் எஸ்தர் ஒரு அனாதையாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் உபாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் கதவுகளை திறந்தார். ராஜ அரண்மனையின் கதவுகள் எஸ்தருக்காக திறக்கப்பட்டது. ஆம் தெய்வ ஜனமே, நம்ம எந்த பகுதியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட்ட அபிஷேகம், ஒரு கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் நம்ம குடும்பத்துக்குள்ளாக ஊற்றப்படும். கட்டுகளை உடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு விறகு தனியாக எரியும் பொழுது அதனுடைய அக்கினி குறைவாக இருக்கும். காற்றடித்தால் அணைந்து போய்விடும். அதை திரும்பி பற்ற வைக்க கஷ்டப்படுவோம். ஆனால் 4 விறகு சேர்ந்து எரியும் பொழுது அந்த கட்டைகளில் ஒன்று அணைந்து போனாலும் மற்ற கட்டைகளில் எரிகிற அக்கினியினால் அணைந்து போன அந்த விறகு கூட திரும்பியும் பற்றி எரிய ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் இணைக்கிறார். காரணம், நம்ம எல்லாரும் ஒரே அளவில் பற்றி எரிய போகிறோம். எல்லா இருதயமும் கர்த்தரை சுமக்கிற அருமையான தங்கும் இடமாக இருக்கிறது. நம்ம எல்லா இருதயம் இணைய போகிறது. எல்லா இருதயம் இணையும் பொழுது தேசத்தில் ஒரு எழுப்புதல், குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் கர்த்தர் தருவார். எந்த சந்தேகமும் இல்லை. உபவாசித்து ஜெபித்த இடத்துல எழுப்புதல் தொடங்கினது. உபவாசித்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் தேசத்தை அசைப்பார்கள். தேவனோடு ஒரு நல்ல உறவு உபவாசத்தில் உண்டாகும். தேவ ஜனமே, 21 நாள் உபவாசத்தில் வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருக்கு கையில நம்மளை விட்டு கொடுப்போமா? இந்த 21 நாளும் கர்த்தர் கையில விட்டு கொடுக்கும் பொழுது, ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை வணைய போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்ப போகிறார். வேதத்தில் பல இடங்களில் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். தானியேல் உபவாசம் இருந்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாக மாறினது. வேதத்தில் எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். 80 வயசுக்கு மேற்பட்ட ஒரு தாயார் வேதத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் உபவாசிக்க வேண்டும்? 80 வயது ஆகிவிட்டது. இன்னும் உடம்பு பலவீனமாக இருக்குமே. சாப்பாடு இல்லாத காரணத்தினால் அல்ல, தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். தேவ ஆவியானவர் ஏவினார். அதனால் 80 வயசுக்கு மேல் மதிக்கப்பட்ட அந்த அன்னாள்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசன தாயார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பவுல் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் குறிப்பிட்ட சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அது சாதாரண ஜெபம் அல்ல, அது உபவாச ஜெபம். அந்த ஜெபத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் உருவெடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார். அப்படி என்றால் அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு யார் யார் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று தெளிவாக பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபவாசத்தில் சில பதறுகள், சில அந்தகாரங்கள், சில இருளின் ஆவிகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தடை செய்யலாம் நினைத்த சில பொல்லாங்கனுடைய ஆயுதங்கள் இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் முறியடித்து உங்களை வெளியே கொண்டு வருவார் என்பதில் எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. ஒரு அருமையான சகோதரி இருந்தாங்க. அந்த அருமையான சகோதரி வாழ்க்கையில ரொம்ப உடைக்கப்பட்ட பொழுது, ஒரு குடும்ப ஜெபத்தில் பக்கத்து வீட்டில் யாரோ நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்ப ஜெபத்தில் போய் அந்த சகோதரி அந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெற்றாங்க. முதலாக அவர்கள் பங்கு பெறும் பொழுது இயேசுவை ரொம்ப நேசித்தாங்க. ஏன்னா வாழ்க்கை வேண்டான்னு உடைஞ்சு போன பொழுது
பக்கத்து வீட்டில் இயேசுநாதரை உயர்த்தி கொண்டிருந்த அந்த வேளையில் இவர்கள் குடும்ப ஜெபத்தினால், அந்த குடும்ப ஜெபத்தினால் தொடப்பட்டார்கள். இவர்கள் வேற நபர் தான், ஆனா அந்த சகோதரி அவங்க குடும்பம் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த உடைக்கப்பட்ட சகோதரி, கண்ணீரில் இருந்த சகோதரி அந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணாங்க. அன்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தாங்க. அவங்க வீட்டில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே என்னை தொட்டுங்கப்பா, என் வாழ்க்கை உமக்காக மாறட்டும் ஜெபித்தார்கள். தண்ணி ஜெபம், தேவ ஜனமே, தண்ணி ஜெபம் மாற்றும். நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தனியா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நாம் தனி ஜெபமே நம்மளை மாற்றும் என்றால் கூட்டு ஜெபம் எத்தனை அதிகம். தனி ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் கூடும் பொழுது அந்த அக்கினி உண்டாகும். குடும்ப ஜெபத்தில் ஒரு அக்கினி இறங்கி அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை மாற்றினது. அந்த அருமையான சகோதரி தனியாக ஜெபிக்கும் பொழுது உன்னதத்தில் இருந்து வல்லமை இறங்கி அந்த சகோதரி மேல இறங்கினது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள், பிசாசுகளை விரட்டுகிற அபிஷேகம் உண்டானது. ஆமென். கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வெளியே போகும் பொழுது 3 வயசு உள்ள ஒரு சின்ன பிள்ளைக்கு உடம்பு ஃபுல்லா வியாதி, நடக்க முடியாத அந்த சின்ன பிள்ளைக்காக ஜெபித்தாங்க. அந்த பிள்ளை எழுப்பி நடக்க ஆரம்பித்தது. அதனால் என்னானது? ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆமேன். அப்படியே மார்க்கெட்ல இருந்து ஒரு 20-25 பேர் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த தாயார் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது. அந்த தாயாருக்கு மேல தேவனுடைய அழைப்பு வந்தது. 3000-3500க்கு மேல பெரிய ஒரு ஆலயம். ஆமேன். அத்தனை நபர்கள் தங்கி ஆமேன் அங்க ஜெபிக்கிற லெவல்ல, ஆமேன், கூடி ஜெபிக்கிற லெவல்ல ஒரு பெரிய ஆலயத்தை தேவன் எழுப்பினார். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் அவர்களை உபயோகப்படுத்தினார். எந்த ஊழியக்காரங்களோ எந்த நபரும் வீட்டுக்கு முன்னாடி வந்தா இந்த தாயார் உள்ள இருந்து பேர சொல்லுவாங்க. வெளியே நிற்கிறது இந்த நபர் தானே, வெளியே நிற்கிறது கணேசன் தானே, வெளியே நிற்கிறது இந்த ஊழியனா, வெளியே நிற்கிறது இந்த சகோதரியா அப்படின்னு ஆவியானவர் பேச தொடங்கினார். தேசத்தை கலக்கினார்கள். ஆம் தேவச்சனமே, நம்ம எந்த நிலையில இருந்தாலும், அடுப்பு கரி போல ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் பொன் சிறகு உண்டாகும். இன்னைக்கு இந்த 21 நாள் ஜபத்தையும் ஒரு காத்திருப்பு ஜபத்தை போல உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆயத்த ஜபமாக உங்க வாழ்க்கைக்கு இந்த ஜபம் ரொம்ப தேவையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அதனால் தான் இந்த ஜபத்தை உங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறார். நமது அருமை இரட்சகரை பாருங்கள். உபவாசத்தில் இருந்து ஜெபித்தார். 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். எந்த ஊழியமும் அவர் செய்ய போகவில்லை. உபவாசம் என்பது ஊழியத்தை காட்டிலும் தேவையான ஒன்று. ஏனென்றால் ஊழியம் என்பது ஆமென் தேவனுக்கு செய்கிறது. நாம் தேவனுக்கு செய்கிற எந்த காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு செய்ய வேண்டும். அதனால தேவ ஜனமே, முதலாவது ஊழியம் அல்ல, முதலாவது தேவனோடு இருக்கிற அனுபவம். நாம் தேவனோடு இருந்தால்தான், தேவனை நேசித்தால்தான், தேவனோடு பேசினால்தான் ஊழியத்தை செய்ய முடியும். ஊழியம் என்பது தேவன் சொல்லுகிறது செய்கிறது. அதனால இயேசு எந்த ஊழியத்தையும் செய்யாமல் தனித்து போனாரு. அங்க எந்த சீசர்களும் இல்லை, அவர் மட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் மட்டும் என் தேவனோடு பேச வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறேன். உபவாச ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றும். நான் ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்கும். பிசாசின் கட்டுகள், பிசாசின் கயிறுகள், நெடு ஆண்டுகளாக என்னை கட்டி வைக்கிற சங்கிலிகளை என் இயேசு உடைக்க போகிறார். நானும் என் குடும்பமும் எழும்ப போகிறோம். தேசத்தை கலக்க போகிறோம். இதுவரை இருந்த வறட்சி மாறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவச்சனமும் எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் துதிக்க ஆரம்பிங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம், உங்க குடும்பத்திற்காக ஜெபிப்போம். ஆமீன். தேசத்தில் ஆவியானவர் என்ன செய்ய போறாரோ அதை உணர்ந்து ஜெபிப்போம். தேவன் தருகிற வார்த்தையை கேட்போம். நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த 21 நாளும் தேவ ஜனங்கள் யாரெல்லாம் உபாசிக்கிறீங்களோ ஆமீன், நீங்க எல்லாரும் இணைந்து ஆமீன் இந்த இரவு நேரம் 9 மணி அளவில் வருகிற இந்த ஜெபத்தை கேட்டு உங்க உபாசத்தில் ஆமீன் இரவு நேரம் இதை கேட்டுக்கொண்டு ஜெபித்து விட்டு தூங்குங்கள். ஏனென்றால் ஆமென் உபாசிக்கிற தேவ பிள்ளைகளை பலப்படுத்த, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்க மேல கொண்டு வர கர்த்தர் இதை ஒரு மீடியமாக
நூறுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இணைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு நபர் இணைந்து ஜெபித்தாலுமே அதனுடைய வல்லமை இருக்கும். ஆனால் நூறுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக நம்ம இணையும் பொழுது தேசத்தில் அசைவு, குடும்பத்தில் அசைவு உண்டாகும். யாருமே உபாசம் எடுக்கணும் என்று கட்டாயம் இல்லை. உபாசம் எடுக்கணும் தோணுனவர்கள், ஆவியானவர் இடைப்பட்டவர்கள், நைட்டு மட்டும் எடுக்கனாலும் எடுக்கலாம். இல்லை என்றால் இந்த 21 நாளும் உபாசத்தில் ஒரு நாளும் கட்டாகாமல் இந்த செய்தியை கேட்கலாம். லைவ்ல தான் அல்ல, லைவ் முடிந்தும் கேட்கலாம். முடிந்த லெவல் 9 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா, வேலை இல்லாமல் ஃப்ரீயாகி இருக்கிறவர்கள் உண்டு. வேலையெல்லாம் முடித்து விட்டு 9 மணி அளவில் நீங்க கேட்கலாம். இல்லை வேலை முடிந்து நான் 10:30 தான் வருகிறேன் பிரதர், அப்படி சொன்னாலும் பிரச்சனை அல்ல. அருமையானவர்களே, நீங்க 11 மணிக்கு கேட்டாலும் ஒரு தவறில்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் போதும். ஒருவேளை என்னால் கேட்கவே முடியாது, நான் அதிகாலையில் தான் கேட்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக அதிகாலையில் ஒரு சின்ன ஜெபத்தை நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம். காலையிலே 5 மணி அளவில் உங்களுக்கு அந்த ஜெபம் ஒரு 10 நிமிஷம் அளவு, ஒரு 8 நிமிஷம் அளவு, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு தேவ வார்த்தையை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேவ ஜனங்கள் அதை கேட்டுவிட்டு 1 மணிக்கு ஒரு ஜெபித்து விடுங்கள், இல்லை 1/2 மணிக்கு ஒரு ஜெபித்து விடுங்கள். ஒருவேளை 6 மணி 7 மணிக்கு தான் எழும்புகிற சூழ்நிலை இருக்குதுன்னா, எழும்பினவுடன் அந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்னால் உபாசிக்க முடியல, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, எனக்கு அல்சர் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த 21 நாள்ல முதல் நாள்ல வந்திருக்கிறீங்க, ஒரு நாளும் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் உங்க சரீரத்தில் பரிபூர்ண விடுதலை தருவார். மந்திர கட்டா, பில்லி சுனிய கட்டா, படிப்பு மண்டையில் ஏறலையா, உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வில்லையா, எந்த பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டு இருக்கோ, இந்த பலிபீடத்தில் நம்ம வைக்க போறோம். கர்த்தர் அதை சுட்டரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மத்தில் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். நம்மத்தில் ஆவியானவர் நம்மளை கழுவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, உங்க ஜப அபிஷேகத்தினால் என்னை இழுத்து கொள்ளுங்கன்னு கேளுங்க. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், நான் ஓடி வந்திடுவே. எத்தனை பேர் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க? அப்பா, இந்த 21 நாள் ஜெபத்துல என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, ஜெபத்துல என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, தியாகம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. ஜெப அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும். அப்பா, உங்க அன்புல களி கூறணும் ஆண்டவரே. இந்த உலகத்தாருடைய சத்தம் அல்ல, வீட்டாருடைய சத்தம் அல்ல, உங்க சத்தம் எனக்கு கேட்கணும்னு சொல்லுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க போகிறது. பாடல் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னை இழுத்து கொள்ளும் சொல்லுங்களே, ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம் அப்பா, உமக்கு
கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே. தேவச்சனமே சொல்லுங்களேன், கரம் பிடிச்சவரே, கண்மலையே, கரம் பிடிச்சவர், கரம் பிடித்தவரே, எங்கள் கைவிடாத ஆம் தேவச்சனமே. ஆண்டவர் காட்டுகிற ஒரு விஷயம், உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உங்க நெருக்கத்திற்கு முடிவு வருகிறது. அநேகருக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். அநேகருடைய பூட்டுகளை இந்த உபாச ஜெபத்தில் திறக்க போகிறார். அநேகருடைய கடன் பிரச்சனையில விடுதலை ஆண்டு காட்டுகிறார். அநேகர் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே பிரிவினை சண்டை. நான் ஆமீன் ஆவியானவர் சொல்லுகிறத சொல்றேன். இந்த 21 நாள் ஜெபத்தில் நீங்க கர்த்தர் சமூகத்தில் குயவன் கையில களிமண்ணை விட்டு கொடுக்கிறது போல விட்டு கொடுத்து பாருங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கும். பிசாசின் தந்திரங்கள் உங்களை உங்க குடும்பத்தையும் பிரிக்கணும்னு வந்திருக்கிற ஜெபத்தில் எழும்ப முடியாம, ஆவியில எழும்ப முடியாம, குடும்பத்தில் பிள்ளைகள்னால், கணவரால், மனைவியால், யாரால் பிரச்சனை இருந்தாலும் அதை கர்த்தர் உடை தெரிகிறார். அருமையானவர்களே, ஒரு குயவன் கையில ஒரு மண் போயிட்டு அவன் திரும்பி வரும் பொழுது அது மண்ணாக வராது. அது விலையேற பெற்ற பாத்திரமாக வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 21 நாளும் கர்த்தர் கையில இருக்கிறீங்க. உங்களை விலையேற பெற்ற கிரீடமாக, தேவ பிள்ளையாக, தேவ மனுஷனாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? அவர் உங்களுக்கு தப்பி செல்ல வழிகளை திறக்க போகிறார். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாத பாஸ்டர், நான் அவ்வளவுதான் சரண்டர் ஆயிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார். உங்களுக்கு ஒரு கதவை திறக்கிறார். எத்தனை முறை தோல்வி ஆனாலும் இந்த உபாசத்துக்கு பிறகு அந்த கதவு திறக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆவியானவர் சிலதை திறக்க போகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபாசத்துல சிலருக்கு நான் சிலதை திறப்பேன். அது ஆயுசு காலத்திற்கு திறந்திருக்கும். அது ஒரு ஊற்று. இத்தனை நாள் துருத்தியில தான் வாழ்ந்தாங்க, இனி திறக்க போறது ஊற்று. அது ஞானமா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், அது உயர்வா இருக்கலாம், அது பதவியா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் திறக்க போறது ஊற்று. அது வற்றாத ஊற்று. ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு ஊற்றை திறந்தார். சிம்சோனுக்கு ஒரு ஊற்றை திறந்தார். சமரியா ஸ்திரீக்கு ஒரு ஊற்றை திறந்தார். என்றென்றும் வற்றாத ஒரு ஊற்று கர்த்தர் இந்த உபவாச நாட்கள்ல திறக்க போகிறார். ஆண்டவர் இந்த ஜெபத்திற்காக காத்திருக்கும் போது சொன்னார், தேவை இல்லாததை வெட்டி எறிவார். அது சண்டையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், துரத்தி வருகிற சாபமா இருக்கலாம், எல்லாவற்றையும் வெட்ட போகிறார். அவருடைய பட்டயமாகிய வேத வசனம் துண்டிக்கும், வெட்டி நிர்மலமாக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை வெட்டி நிர்மலமாக்கும். எல்லாரும் உள்ளத்துல ஆழத்துல இருந்து, ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, நீர் எவ்வளோ இனிமையானவர், நீர் எவ்வளோ அருமையானவர்னு சொல்லி அவரை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? தேவச்சனமே, ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒரு சகோதரனை பார்க்கிறேன், அவர் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். அவரை ஆண்டவர் விசேஷமா அபிஷேகிக்கிறார். அவரை பிரித்து எடுக்கிறத நான் பார்க்கிறேன். அவர் மேல ஒரு தானியலுக்கு இருந்த கிருபை, ஜெப ஆவி ஊற்றப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு வெண்புறா இறங்கி கொண்டிருக்கிறார், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை ஜெப ஆவியினால் நிரப்புகிறார். இழந்து போன ஜெப ஆவி, அந்த நாட்கள்ல ஒரு இரும்பு கோடாரி தண்ணியின் ஆழத்துல விழுந்துச்சு. அதை வெளியே கொண்டு வர யாராலையும் முடியல. ஆனா அங்க கர்த்தருடைய மனிதர் வந்தாரு. அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு கட்டையை எடுத்து போட்ட பொழுது கட்டை மூழ்கிட்டு, ஆனா இரும்பு மிதந்துச்சு. நடக்காதது நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ முறை ஜெபிச்சிங்க,
ஆனா இந்த முறை உங்க ஜெபத்தின் குறி தப்பாது. அது சரண்டர் ஆக போகுது. அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்க கால்கீழ கொண்டு வர போறாரு. கர்த்தர் உங்க கால்கீழ கொண்டு வர போறாரு. உங்க விசுவாசத்தின் எல்லையை பெருசாக்குங்க. உங்க சிந்தனை பெரிதா யோசிக்கட்டும். கர்த்தருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்க. இந்த 21 நாளும் நீங்க கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துறீங்க. 21 நாள் முடியும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி இறங்கும். இறங்கும். அது எங்க கிரியை செய்யணுமோ அது அங்க கிரியை செய்யும். ஒரு வரி சொல்லுவோமா? நீர் நல்லவர் அப்பா. திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலோ இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம். அநேகர் மேல ஜெபாவி ஊற்றப்படுகிறது. உமக்கே ஸ்தோத்திரம். உங்க சரீரத்தை கட்டி வைத்து சில பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிறார். சிலருக்கு எல்லாம் எலும்பு வலிகள், இடுப்பு வலிகள், முதுகு வலிகள், கை கால் வலிகள், ஜெபிக்கவே முடியல. சிலருக்கெல்லாம் அந்த பில்லி சூனிய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறாரு. மகனை நீ காலையில எழுப்பி ஜெபி, அதிகாலை ஜெபத்துல எழுப்பி ஜெபி, அந்த கட்டு உடைகிறதை பார்ப்பா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், இடக்கையால் தாங்குகிறீர். நம்மளை தாங்குகிறார். வலக்கையால் தழுவுகிறீர், இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்துல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். தேவ ஜனத்தின் ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கும் பொழுது இறங்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி இருக்கிறது. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்ல போறா, அப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, ஆனா என்னால ஜெபிக்க முடியல, ஆனா என்னால தியானிக்க முடியல, என்னால சபைக்கு போக முடியல, ஏதோ ஒண்ணு என்ன அழுத்தி கொண்டு இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா உங்க வார்த்தையை கை கொண்டாதானப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு நான் காட்ட முடியும். ஆனா அந்த வார்த்தையை கை கொள்றதுக்கு நிறைய போராட்டம் இருக்குப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஆவியானவர் காட்டுகிறார். யாரெல்லாம் என்ன ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றீங்களோ கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்க இருதயத்துல இருந்து தேவையில்லாததை, உங்க குடும்பத்துல இருந்து தேவையில்லாததை வெளியே கொண்டு போறாரு. அநேகருடைய வாழ்க்கையில அந்த மூணாவது நபர், உங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு மூணாவது நபர் வந்து, ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு மூணாவது நபராகிய சர்ப்பம் உள்ள வந்தது போல, சிலருடைய வாழ்க்கையில ஒரு மூணாவது நபர் வந்து சபைக்கு போவிடாம, ஜெபிக்க விடாமல்,
தடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தில் அவைகளை எல்லாம் மாத்துகிறார். அநேக தேவையில்லாத அசுத்தங்கள் உங்க வீட்டில இருந்து வெளியே போகிறதை பார்க்கிறேன். ஓ ஆவியானவர் சொல்லுகிறார், தேவையில்லாதது வெளியே போகுது. நீங்க தேவனை நேசிக்கிற பிள்ளை, நீங்க கர்த்தரை நேசிக்கிற தேவ பிள்ளை, ஓ தேவனுடைய ஜனம். ஆனால் ஏதோ விதத்துல சத்துரு தடை பண்ணுகிறான். ஆண்டு சொல்லுகிறார், இந்த ஆராதனை வேளையில சில அசுத்தங்களை சுத்திகரிக்கிறார், வெளியே போகிறது. எல்லாரும் ஒரு வரி சொல்லி இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நம்ம ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அநேகர் காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. சிலர் உபாச ஜெபத்தை தொடங்கி இருப்பீங்க. சிலர் காலையிலிருந்தே தொடங்கி இருப்பீங்க. சிலர் மத்தியாலத்திலிருந்து தொடங்கி இருப்பீங்க. சிலர் ஈவினிங் சாயந்தர வேலை தொடங்கி இருப்பீங்க. சிலர் உபாசம்லாம் எடுக்காம நான் வார்த்தையை மட்டும் கேட்குறேன்னு வந்திருப்பீங்க. அதை பற்றி கவலையே இல்லை. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க போகிறீங்க. உபாசம் எடுக்க முடிஞ்சவங்க உபாசம் எடுக்கிறீங்க. எடுக்க முடியாதவங்க வசனத்தை கேட்குறீங்க. எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒரே ஒரு வரி சொல்ல போகிறோம். அப்பா, நான் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்ப்பா. எனக்கு இவ்வளோதான் பலன் இருக்குப்பா. நான் வேலையில் இருக்கிறேன், குடும்பத்தை கவனிக்கணும், சாப்பாடு செய்யணும், ஆஃபீஸ் போகணும். எல்லாம் செய்யும் பொழுது என்னால் உபாசம் எடுக்க முடியாமல் இருக்கலாம். சிலர் ஃப்ரீயாக இருக்கலாம், சிலர் ஊழியத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். ஃபுல்லாக எடுக்கணும்னு தீர்மானிச்சிருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வரி சொல்லுங்களேன். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது. உள்ளத்துல இருந்து அநேகர் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார், உங்க கூட இருக்கிறார். தேவையில்லாத அசுத்தங்கள் மாறுகிறது. தேவையில்லாத பில்லி சூனியங்கள் மாறிக்கொண்டிருக்கு. நீங்க அப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எல்லா தேவையில்லாத அந்தகாரத்தின் கட்டுகள், உங்களை தடை பண்ணுகிற சில கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, லார்ட் ஐ லவ் யூ பா, அவங்கள நேசிக்கிறேன்ப்பா. ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் அவர்தான். எத்தனை பேர் சொல்றீங்க, டாடி ஐ லவ் யூ, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல எத்தனை பேரால முடியும்? எல்லா தடையும் உடைத்து உங்களுக்காக ஒருவர் வருகிறார். உங்களை தூக்க ஒருத்தர் வாராரு, உங்களை உயர்த்த ஒரு கரம் வருது, உங்களை தொடுகிறதுக்கு ஒரு கரம் வருது. எல்லா தடையும் தாண்டி ஏசப்பா உங்களுக்காக உயர்த்தும் கரம் வருகிறது. எல்லா தடையும் உடைக்கிற கரம் வருகிறது. ஹல்லேலூயா. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. ஆவியானவர் உங்கள் கிட்ட வந்து உங்களை தூக்குறத பார்க்கிறேன். ஏசப்பா உங்கள் அருகில் இருந்து உங்களை கையில தூக்கி எடுக்கிறத பார்க்கிறேன். தேவஜனமே, இந்த சின்ன பிள்ளைகள் கடல் ஓரத்தில் போகும்பொழுது வேகமாக ஓடி அந்த கடலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படும், கடல்ல நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த சின்ன பிள்ளைகள் என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்பா விட்டு திடீர்னு கடல் கிட்ட ஓடும்.
கடல் கரை கிட்ட ஓடும். அப்பாவுக்கு தெரியும் இந்த பிள்ளை ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு ஓடுது, ஆனால் கடல் இழுத்துட்டு போயிருந்து ஓடி வந்து தூக்குவார். பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் காட்டுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒன்று நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருக்கு தெரியும், மகனே நீ நினைக்கிறது ஆபத்தானதுதான், நீ நினைக்கிறது அவன் நான் உனக்கு தருவேன். அந்த அப்பா கையில் ஏறின அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும்? கையை காட்டி சொல்லும், எனக்கு கடல்ல அது ஏதோ ஒன்றை பார்த்துட்டு அது எனக்கு வேணும்னு சொல்லும். அப்பா கையில் எடுத்து தூக்கி அவர் உயரத்துக்கு தூக்கி அவர் காட்டுவார். அது வேற ஒன்றுமே இல்லை, அது ஒரு படகு தான். பிறகு படகுகள் கிட்ட வந்த உடனே காட்டி கொடுப்பாரு, இதுதான் படகு. கடலுக்குள்ளே இருக்கிற படகை பார்க்கறதுக்கு பிள்ளை நீ போனா முங்கிருவ. இதே போல் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நமக்கு தேவைன்னு சொல்லும் பொழுது, இந்த மோசமான உலகம் நம்மளை உள்ள இழுத்துட்டு போலான்னு நினைக்கும் பொழுது அவர் நம்ம கிட்ட வந்து, மகனே நான் உனக்கு தாரேன், உனக்கு என்ன தேவையோ நான் தாரேன், உன்னை நான் உயர்த்துவேன், நான் காட்டுற பாதையில் மகளே நீ போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா உன் குடும்பத்துக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன்னை நான் உயர்த்தாமல் இருப்பேனா, உங்களை நாங்கள் நடத்தாமல் இருப்போமா என்று மூவருமை தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறது கேட்கவில்லையா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக திரியேக தேவன் குடும்பத்திற்காக எழுந்தருளி இருக்கிறார். ஆம் தேவச்சனமே, நம்மளை ஆவியானவர் அரவணைக்கிறார். இயேசு நம்மளை தூக்கி வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். எத்தனை பேர் எல்லா கவலையும் மறந்து நான் ஜெபிக்க போகிறேன், எத்தனை பேர் நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், எத்தனை பேர் நான் என் வாழ்க்கை மாற ஜெபிக்க, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டு காட்டின விஷயங்கள் இன்னைக்கு நிறைய காட்டினதை நான் சொன்னேன், இடையில பேசியிருப்பேன். தேவச்சனமே, கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். அவர் தடைகளை தாண்டி உங்களை தூக்க வருகிறார். அநேகரை ஆண்டு தப்பி செல்ல வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். அநேக பூட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். இந்த 21 நாள் உபாசத்தில் சிலருக்கு சிலதை ஆண்டு திறக்க போறாராம். அது ஆயுசு காலத்துக்கு திறக்கப்படுன்னு சொன்னாரு. உங்களுக்கு துருத்தியை கொடுக்கலையா, துறவை கொடுக்கிறாராம். தேவச்சனமே, துருத்தின்னு சொல்றது உடனடி ஆசீர்வாதம், டக்குன்னு கிடைச்சிரும். ஒரு பாட்டிலில் டக்குன்னு கிடச்சிரும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம கூட உள்ளவங்க, நம்ம சக கிறிஸ்தவர்கள் அநேகர் ஜெபிக்காம தான் இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். தேவ ஜனமே, துருத்தினா அந்த துருத்தி தீர்ந்த உடனே திரும்பியும் அவங்க சின்ன ஜெபம் பண்ணுவாங்க, கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு துருத்தி எல்லாம் துறவு என்றால் ஃபவுண்டைன் வந்து கொண்டே இருக்கும். அது தீராது, அது மாறாது, அது வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இவ்வளோ நாட்கள், அதனால்தான் டிலே, அதனால்தான் தாமதம். எல்லாரும் ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நீகோ ஷாதா லாராபா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத உங்க கண்கள் காண செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத உங்க கண்கள் காண செய்வார். சோர்ந்து போவாதீங்க தாயாரே, ஜெபியுங்க. நான் பார்க்கிறேன், ஆவியில் பார்க்கிறேன். தேவ ஜனத்திற்கு என்னென்ன காரியம் தேவையோ கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து அது வந்து கொண்டு இருக்கு. ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற தேவ மனிதனே, ஜெபிக்கிற தேவ மனுஷியே, ஜெபிக்கிற தேவ சகோதரனே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்லுகிறார். வாலிப தம்பிகளையும் தங்கச்சியும் பார்த்து சொல்லுகிறார். முதியோர்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் ஜெபத்தின் பதில் வந்து கொண்டு இருக்கு. விட்டு விடாதே. உன் ஜெபத்தை நிறுத்தி விடாதே. உன் அபிஷேகத்தை நிறுத்தி விடாதே. உன் உபவாசத்தை நிறுத்தி விடாதே. உன் ஜெபத்தை கேட்கிறத நிறுத்தி விடாதே. ஏனால் வந்து கொண்டிருக்கு. தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தாரு. ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய செய்தி, நற்செய்தி, ஓர் ஜெபத்தினுடைய செய்தி, ரிப்ளே, ஜெபத்தின் பதில் வானமண்டலத்தில் இருந்து இறங்கி வந்துச்சு. பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வந்துச்சு. ஆனா அந்த நாட்டினுடைய அந்தகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் அதை தடுத்தது. ஆனால் தானியேல் விடவில்லை. He pressed forward. அவர் போராடினார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜெபிக்க
போகிறேன், ஆமென். நான் போராடுகிறேன். எத்தனை பேர் போராடுகிறீங்க? இருக்கிற இடத்துல போராடுங்க. ஓ, உங்க பிள்ளைகளை தொடுகிறார், ஓ உங்க கணவரை தொடுகிறார், உங்க குடும்பத்தை தொடுகிறார். உயிர் உண்டாகிறதை பார்க்கிறேன், உயிர் உண்டாகிறதை பார்க்கிறேன். ஜீவன் உண்டாகுது. மரித்த காரியங்கள்ல ஜீவன், மரித்த காரியங்கள்ல ஜீவன், மரித்த ஊழியத்துல ஒரு ஜீவன் உண்டாகுது. இத்தனை நாள் சத்துரு அடைத்து போட்டான்ல, இத்தனை நாள் சத்துரு அடைத்து போட்டான்ல, கர்த்தர் திறக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க, உள்ளத்துல இருந்து ஜெபிங்க. ஆண்டவரே, திறக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, என்னை நினைவு கூர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா. அன்னால் ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாங்க, ஆமென். உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபம் வீணாகல. ஆமென். அவங்கள பார்க்க யாருமே இல்லை, கூட விசுவாசியும் இல்லை, யாருமே இல்லை, கணவர் கூட அந்த இடத்துல இல்லை. சில நேரம் நம்மளுக்கு ஒரு தனிமையின் பாதை வரும், அங்க யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஆலயத்தில் உள்ள ஊழியக்காரர் கூட பரியாசம் பண்ணாரு, ஆனா விடல. என்னவும் சொல்லட்டும், இந்த உலகம் என்னவும் சொல்லட்டும், என்ன ஓ என்ன கிறிஸ்தவன், இவன் தீவிரவாதி, இவன் வந்து ரொம்ப பைபிள் எடுத்துட்டு போறான், இவன் உபவாசம்லாம் பண்ணுவான், இவன் இப்படிதான், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஜெபத்திற்கு இப்படிதான் முன்னுரிமை கொடுப்பான், அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லட்டும், சொல்லட்டும் தேவஜனமே, எவ்வளவு சொல்லட்டுமோ சொல்லட்டும். ஏன்னா பரலோகத்தின் தேவன் அன்னாளின் கற்பத்துல இருந்த பூட்டை திறந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் பூட்டு திறக்குது, உன் பூட்டு திறக்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள் சகோதரியே, பெற்றுக்கொள் சகோதரா, அக்னியை பெற்றுக்கொள், விட்டு விடாதே. இது ஒரு கோல்டன் சான்ஸ், இது ஒரு தங்க சாவி. பெற்றுக்கொள். ஏன்னா உன்னை திறந்து எழுப்புறது கத்த, உன்னை தொடுறது கத்த, உன் மேல இறங்குறது கத்த. நீ ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிற அக்னி கர்த்தருடைய அக்னி, நீ உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர், உன் மேல இறங்கி இருக்கிறது ஆவியானவர். சோத்திரம், சோத்திரம் வாயிலிருந்து வருது பத்தியா, விட்டுறாத. சோத்திரம் வருது பத்தியா, விட்டுறாத. புதிய அந்நிய பாஷை வருது பத்தியா, விட்டுறாத. தேவ ஜனமே, விட்டுறாதீர்கள், பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய வாயை திறந்து கொண்டிருக்கிறார். ஓ வாயில சோத்திரம் சோத்திரம் வரும் பொழுது பூட்டு திறக்குது, பூட்டு திறக்குது. ஆமே, நீங்க ஜெபிக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல பூட்டை திறக்கிறார் ஆண்டவர். விடாதீங்க. ஓ ஜெபிங்க. கணவரை தொட்டு கொண்டு இருப்பாரு, மனைவியை தொட்டு கொண்டு இருப்பாரு, வருமானத்தை தொட்டு கொண்டு இருப்பாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொட்டு கொண்டு இருப்பாரு. தேவ ஜனமே, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு ஜெபிக்கல, ஆனா ஆவியானவர் தொடர்றதுக்கு விட்டு கொடுக்கிறோம். நீங்க சோத்திரம் பண்றீங்க, அவ்வளவுதான், கட்டு உடையும். ஓ ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறத விட ஆவியானவரே இறங்கும் சொல்றது. ஓ எல்லா கட்டையும் அவர் உடைப்பாரு, பிள்ளைகள் மேல இறங்குன்னா இறங்குவாரு. உங்களுக்கு தெரியாத நிறைய போராட்டம் இருக்கும், அந்த போராட்டத்துக்குலாம் நீங்க சொல்லி கூட ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க ஒருவேளை உங்க போராட்டம் என்னன்னு தெரிஞ்சிட்டுனா, ஒருவேளை அதுக்காக தான் ஜெபிப்பீங்க. அதனாலே ஆண்டவர் உங்க போராட்டத்தை சொல்ல மாட்டாரு. சிலருக்கெல்லாம் உடம்புல வியாதிகள் வந்து கொண்டு இருக்கும். நம்ம ஒரு பருன்னு நினைச்சிட்டு இருப்போம், அந்த பரு ஒரு கேன்சரா இருக்கும், நமக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ நமக்கு வேலை வேணுமே, ஓ எனக்கு வருமானம் வேணும்னு ஜெபிச்சுட்டு இருப்போம். ஒருவேளை உங்க மேல வந்திருக்கிற அந்த புண்ணு ஒரு கேன்சரா இருக்கலாம். இதெல்லாம் தெரியாததுனால நம்ம என்ன செய்வோம், உலக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். சத்துரு ஏதோ ஒன்று நம்மளை சேதப்படுத்தி கொண்டு இருப்பான், கிட்னியை ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருப்பான், இல்லை குடும்பத்தில் யாருடைய உயிரை எடுக்கலாம் நினச்சிருப்பான், போராடி கொண்டு இருப்பான். நம்ம இதெல்லாம் ஜெபிக்கிறத விட்டுட்டு உலக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். ஸோ தேவச்சனமே, யாரையாவது நரகத்துக்கு கொண்டு போகலான்னு நினச்சி கொண்டு இருப்பான். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கலாம் நினச்சி கொண்டு இருப்பான். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை தடுக்கலாம் நினச்சி கொண்டு இருப்பான். சிலரை மோசமான பாவத்தில் விழ வைக்கலாம் நினச்சி கொண்டு இருப்பான். அதனால தான் நம்ம ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தெரியாத, நமக்கு ஜெபிக்க தெரியாத அநேக விஷயங்கள் உண்டு, நமக்கு வெளிப்படாத அநேக விஷயங்கள் உண்டு. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆவியானவரே என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று ஜெபியுங்கள். எங்க கட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம், என் பிள்ளை சேட்டை பண்ணுறான், வீடியோ கேம் விளாடுறான், ஜெபிக்க மாட்டேங்கிறான், சபைக்கு வர மாட்டேங்கிறான், இது மட்டும்தான் தெரியும். ஆனால் கர்த்தர் கையில் விட்டு கொடுங்க. எந்த இடத்துலலாம் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முதுகுக்கு பின்னாடி எந்த மாந்திரிகம் இருக்கு, எந்த கட்டு இருக்கு, எந்த போராட்டம் இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். பவுலும் சீலாவும் கெட்டப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஆமென். ஒருத்தரை பார்த்து பேசியிருக்கலாம், நம்ம கர்த்தருக்காக அடிபட்டோம் என்று
என்று பேசியிருக்கலாம். ஆனா பேசுகிற வரைக்கும் ஒன்றும் நடக்கல. ஆனா எந்த பிரச்சனைன்னு கூட அவங்களுக்கு தெரியல. கையில கட்டு, காலில் கட்டு, உடம்புல எத்தனை கீறல், எத்தனை வியாதி என்று தெரியல, எத்தனை அடிபட்டு, எத்தனை இடத்துல காயம், ரத்தம் வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக ஜெபிக்கணும்னு கூட தெரியல. கர்த்தருக்காக அடி வாங்கி இருக்கிறாங்க. தலையில வெட்டு விழுந்திருக்கு. தலையில உள்ள வெட்டுக்காக ஜெபிக்கவா? உடம்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. உடம்புல முதுகுல உள்ள வெட்டுக்காக, காயத்துக்காக ஜெபிக்கவா? இல்லை முட்டில் உள்ள காயத்துக்காக ஜெபிக்கவா? இல்லை கைகால் கெட்டப்பட்டிருக்கு இதுக்காக ஜெபிக்கவா? இல்லை சிறையில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கு அதுக்காக ஜெபிக்கவா? இல்லை சிறைச்சாலை தலைவர் ஞானஸ்தானம் எடுக்க ஜெபிக்கவா? எதுக்காக ஜெபிக்க தெரியல. ஒண்ணுமே தெரியாத நேரம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து என்ன செய்யணும்னு சொன்ன பொழுது ஆவியானவர் அவர்களை ஜெபிக்கவும் துதிக்கவும் ஏவினாரு. ஜபத்திற்கு பின்னாடி ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. கையில கட்டியிருந்த சங்கிலிகள் உடைந்தது. சிறைச்சாலைகள் உடைஞ்சிச்சு. எல்லாரும் நினைச்சாங்க சிறைச்சாலை ஏண்டா உடைஞ்சிச்சு? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் சிறைச்சாலையில மனுஷனை போட்டா அவன் மாற போறது இல்ல. ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தினால் ஒருத்தன் கழுவப்படும் பொழுது சிறை மாறும். அதுதான் உண்மையான சிறை. அவன் ஏன் திருடுகிறான்? இயேசு இல்லாததினால் திருடுகிறான். ஆண்டவர் பார்த்தார், சிறைச்சாலையை உருட்டி போட்டார். சிறைச்சாலை தலைவனை ரட்சித்தார். கட்டுகளை உடைத்தார். அங்கு இருந்த எல்லா சிறை கைதிகளையும் விடுதலையாக்கினார். தேவ ஜனமே, இதுதான் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிக்கிற ஜபத்தினுடைய பவர். எத்தனை பேர் விட்டு கொடுக்குறீங்க? அநேக குடும்பத்தில் பார்க்குற விக்கிரக கட்டுகள், விக்கிரக ஆவிகள் உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கு. உங்க குடும்பத்தில் யாராவது எலும்புனா அவர்களை எலும்ப விடாமல் அது தடை பண்ணுது. எலும்பி ஆராதிக்க விடமாட்டேக்கு, ஊழியர்களை எழுப்ப விடமாட்டேக்கு. சிலருடைய ஊழியத்தில், ஆமென், சிலருடைய குடும்பத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு அக்கினி இறங்க போகுது. ஓ, பலிபீடம் இன்னைக்கு அசைக்கும். கர்த்தருடைய தூதன் இறங்குவா. சில அந்தகார கட்டுகளை இன்னைக்கு உடைக்கிறோம். நெடு ஆண்டுகளாக உங்க குடும்பத்தில் ஒரு ஊழியன் எழும்ப முடியல. நெடு ஆண்டுகளாக நீங்க குடும்பமா சபைக்கு போக முடியல. அப்படி சிலர் இருக்கிறாங்க. பிரேயர் டைம் குடும்பத்தாரை இணைங்க, செபிங்க. சக தேவ பிள்ளைகள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. நல்ல வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. குடும்பமா சபைக்கு போக முடியாம இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கையை வசத்துங்க. ஓ, நீங்க 100 பேர் பார்த்தாலும் 100 கைகள் இணையட்டும். ஓ, 1000 பேர் பார்த்தா அப்படியே கையை வசத்துங்க, செபிங்க. ஏசப்பா, இதுல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஓ, நீங்க காட்டுகிறது போல உங்க தூதன் இறங்கட்டும். அந்த கோட்டைகள் உடையட்டும், அந்த தடைகள் உடையட்டும். சபைக்கு குடும்பமாய் போகட்டும். நாங்கள் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரட்டும். அப்பா, கொண்டு வரட்டும். அந்த விக்கிரக வல்லமைகள் உடையட்டும். இரும்பு தாழ்பால்கள் உடையட்டும். அந்தகார சங்கிலிகள் உடையட்டும். என் ஆண்டவர் இறங்கி அவைகளை சிதறடிப்பீராக. ஹல்லேலூயா. ராகா தாராபா ஷாத்தாலாராபா. சிலருக்கு பிசாசு போராட்டம் இருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், சிலருக்கு லூசிஃபரனுடைய நேரடி போராட்டம் இருக்கு. லூசிஃபரனுடைய அந்தகாரத்தின் கட்டு அவர்களை தடை செய்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். இந்த கட்டுகள் வரும் பொழுது அவர்களுடைய ரூபம் மாறுது. அவர்கள் உடம்புல மாற்றங்கள் வருகிறது. அவர்கள் உடம்புல புண் வருகிறது, சொறிகள் வருகிறது. இது லூசிஃபரனுடைய போராட்டம், பிசாசனுடைய போராட்டம். அவர்கள் செல்ல உடைக்கிறாங்க. அவர்கள் பானைகளை உடைக்கிறாங்க, பாத்திரங்களை பரத்துகிறார்கள். பிசாசனுடைய போராட்டம். படித்த குடும்பமாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ள இது நடக்குது. ஏனால் அப்போ லூசிஃபர் தலையெடுத்து காட்டுகிறார். அன்று சொல்லுகிறாரு, சமாதானத்தின் தேவன் இந்த லூசிஃபருடைய வல்லமையை உங்க குடும்பத்தை விட்டு வெளியே கொண்டு போன்னு நினைக்கிறாரு. ஓ, அநேக சகோதரிகள் முக்காடு போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். உங்க தலையில முக்காடு போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அருமையான சகோதரியே, உன் குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு வல்லமையை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எழும்பி பிரகாசிக்கணும். அப்பா, ஒரு அக்கினி இறங்கட்டியா மேல என்னை தொடுங்கன்னு கேளுங்க. நான் ஆவியானவர் அநேக சகோதரிகளை தொட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஏன்னா உங்க பிள்ளைகளை நீங்க செம்மையா வழி நடத்த அநேக தாயார் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். You are going to change. You are going to prosper. நீங்க செழிக்க போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆண்டவர் காட்டுகிறார், தேவச்சனமே இந்த 21 நாள் உபாசம் முடியும் பொழுது அநேகருடைய குடும்பத்தில் அநேகர் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் இளம் தலைமுறைகள், உங்கள் கணவர், இதுவரை ரட்சிக்கப்படாத வயது முதிர்ந்த தாயாரெல்லாம் இருக்கிறீங்க, இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கல, கர்த்தர் சொன்னது போல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காம நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறாரு, நீங்க வருகிற நாட்களில் எடுக்கிறத ஆவியானவர் தரிசனத்தில் காட்டுகிறாரு. ஹல்லேலூயா. தண்ணீர் நிறைய இருக்குதே, நான் எடுக்கலாமான்னு அந்த மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்கும் பொழுது பிலிப்பு சொன்னாரு, நீங்க எப்போ எடுக்கலாம், ஆனா நீங்க மனசு இருந்தா எடுக்கணும். நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, குமாரனாக இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா வாங்க ஞானஸ்தானம் எடுங்க, அநேகருக்கு சொல்லுங்க, நீங்க இயேசுவின் விசுவாசி என்று உலகத்துக்கு சொல்லுங்க. மறைஞ்சு இருக்கிற காலம் அல்ல, வெளியே வருகிற காலம். அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். You are coming out from your stagnation. You are coming out from your bondage. அந்த கெட்டப்பட்ட கழுதையை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இந்த 21 நாள் ஜெபத்துல சிலரை கட்டி வைத்திருக்கிற கட்டை அவிழ்ந்து நீங்க வெளியே வருவீங்க. ஊழியத்துல வருவீங்க, பிசினஸ்ல வருவீங்க, ஜெபத்துல வெளியே வருவீங்க, காத்திருப்புல வெளியே வருவீங்க, உயர்வுக்குள்ள வருவீங்க, இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வருவீங்க. இயேசுராஜா உங்க மேல ஏறி பயணம் செல்வாரு, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆம் தேவச்சனமே, எல்லாரும் ஆண்டு சமூகத்துல உங்க விடுதலையை நினைத்து நன்றி செலுத்துங்க. விடுதலையை நினைத்து நன்றி செலுத்துங்க. ஒரு தாய் தேற்றுறது போல உங்களை தேற்றுவாராம். வருகிற நாட்கள்ல நீங்க பாப்பீங்க கர்த்தர் உங்களை தேற்றுகிறத. அநேகர் பரியாசம் பண்ணாங்கல்ல, அநேகர் பரியாசம் பண்ண அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு, உங்க பிள்ளைகள் கூட இருக்கிறார்னு, உங்க கூட இருக்கிறார்னு, உங்க கிராமம் அறியத்தக்கதாக, உங்க டவுன் அறியத்தக்கதாக, உங்க பிசினஸ்ல உள்ளவங்க அறியத்தக்கதாக கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெப அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிற இந்த வேளையில ஓ ராஷா தாரா பாபா பாபா அப்படியே ஆவியானவர் இடைப்படுற விஷயங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் காட்டுகிறார், நான் அநேகருக்கு பேசிக்கொண்டு இருக்கிற அநேகருடைய உள்ளத்துல அநேக ஜெப குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக நாங்க தருகிறோம். ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயத்துல எதை கவலைப்படுத்துதோ அதை நீங்க சொல்லுங்க. உங்க வாயை திறந்து ஏசப்பா ஆமென், உங்க மனசுக்குள்ள ஒருவேளை இருக்குது அது வெளியே சொல்ல முடியலன்னா கூட நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தருகிறோம். தேவச்சனமே, இந்த 2 நிமிஷத்தை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களை என்ன பாரப்படுத்துதோ அந்த பாரப்படுத்துற விஷயத்தை இப்போ கர்த்தர் சமூகத்துல விட்டு கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இது உங்களுடைய நேரம். நீங்க சொல்லி முடிச்ச உடனே நாங்கள் ஜெபிப்போம். நீங்க சொல்லி முடிச்ச உடனே ஒரு அக்கினி இறங்க ஜெபிப்போம். உங்க ஜெப குறிப்பெல்லாம் பலிபீடத்துல வச்ச உடனே ஒரு ஆசாரியனை போல நாங்க நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே உங்க அக்கினி இறங்கட்டும் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த ஜெப குறிப்புகள் மேல அக்கினியை போடுவாரு. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக தருகிறோம். உங்களுக்காக தருகிறோம். தேவச்சனமே, உங்க இருதயத்தில் உள்ள பாரத்தை அப்பா கையில வைங்க. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, ஏதோ ஒரு போராட்டம் இருக்குதா, அதுக்கு பின்னாடி என்ன கட்டு இருக்குதுன்னே தெரியல, அது என்ன சோர்வுபடுத்துதுன்னு சொல்றீங்களா, அப்பா சமூகத்துல வைங்க. அப்பா சமூகத்துல வைங்க. இது எத்தனை பேர் கேட்குறோமோ எல்லா கையும் இணைய போகுது. எல்லாரும் சேர்ந்து ஜெபக்குறிப்பை சொல்லி முடிச்ச உடனே நம்ம கைகளை உயர்த்தி அக்கினி இறங்கட்டுன்னு சொல்லுவோம். கர்த்தர் அந்த பலிபீடத்தின் அக்கினியை அனுப்புவார். எல்லாரும் உள்ளத்தில் உள்ள கவலைகளை வேதனைகளை அப்பா சமூகத்தில் வைங்க. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. என்னெல்லாம் உங்க இருதயத்தை பாரப்படுத்துதோ சொல்லுங்க. சிலருக்கு ஆண்டு பர்சனல் விஷயம் சொல்ல மாட்டார், தேசத்தை குறித்து பாரப்படுத்துவார். அப்ப தேசத்தை குறித்து சொல்லுங்க. சபையை குறித்து பாரப்படுத்துறாருனா சபையை குறித்து சொல்லுங்க. உங்க கணவரை குறித்து குடும்பத்தை குறித்து பாரப்படுத்தினார்னா சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே என் பிள்ளைய தாரேன்னு சொல்லுங்க. என் கணவரை தாரேன், அவரை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்குப்பா, அதை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. வருமானம் இல்லைப்பா, அதை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகலப்பா, வாசலை திறங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களை யாரு கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். இது உங்க நேரம், எடுத்துக்கொள்ளுங்க.
கர்த்தர் உங்க ஜெப குறிப்பு ஆமென் என்று ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க தேவச்சனமே, உங்க இருதயத்துல உள்ளது ஆண்டு சமத்துல சொல்லிருங்க. இந்த முதல் நாள்ல சொல்லிருங்க. நீங்க சொன்ன உடனே கர்த்தர் திறந்துருவாரு. இந்த 21 நாள் நம்ம ஜெபம் முடியும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த தடைகளை தாண்டி உங்க கைகள் அதை கொண்டு வந்து தரும். நியாயமா வர வேண்டிய விஷயங்கள், ஜெபித்து நியாயமா வர வேண்டிய விஷயங்களை சத்துரு தடை பண்ணி கொண்டு இருப்பான். பிசாசானவன் தடை பண்ணுவான். நீங்க எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஆவியானவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மனுஷன்ட சொல்லல, நீங்க தேவன்ட்ட சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஹalleluya ரபா ஷதல ரபா பாபா பாபா ஓ ராதா பாபா ஷம்தல ரபா. உங்க உள்ளத்துல உள்ளதெல்லாம் ஊட்டிடுங்க. அன்னாள் இருதயத்துல உள்ளதெல்லாம் ஆண்டு சமூகத்துல ஊட்டிட்டாங்க. இந்த முதல் நாள்ல எல்லா கவலையும் அப்பா கையில வச்சிருங்க. இந்த அப்பா கையில எதை கொடுத்தாலும் ஆசீர்வாதமா மாத்துவார். எதை கொடுத்தாலும் மாத்துவார். கொடுத்துருங்க, அப்பா கையில கொடுத்துருங்க. இது எனக்கு வேண்டாம்ப்பா, இதை சுமந்து நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா, இதை நான் உங்க கையில தருகிறேன்ப்பா. நான் இதை பத்தி இனி நான் கவலைப்பட போறது இல்லை. இதை பத்தி நான் இனி யோசிக்க போறது இல்லை. என் இயேசு எல்லாம் பார்த்துக்கிடுவாருன்னு விட்டுருங்க. உங்க கையில ஆண்டு இந்த டைமை தந்திருக்காரு. இது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளின் நேரம். இது ஜெப வீரர்களின் நேரம். இது ஊழியராக எழும்ப போற தேவ பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பின் நேரம். இருதயத்தில் உள்ள பாரத்தை கொட்டுகிற நேரம். சாமுவேலை கொண்டு வருகிற நேரம். சிறையிருப்பை மாற்றுகிற நேரம். அன்னாளுக்கு தெரியல நான் பண்ற இந்த ஜெபம் என் கடைசி ஜெபம்னு. ஓ, அப்படி என்றால் என் பிரச்சனையினுடைய கடைசி ஜெபம் அன்னாளுக்கு அது தெரியாமல் போனது. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இதுல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், இனி இந்த புலம்பலின் ஜெபத்தை நீங்க பண்ண போறது இல்லை. ஏன்னா இனி இதை கர்த்தர் வாங்கிட்டாரு. அநேகருடைய ஜெபத்துல ஒரு மாற்றம் வருது. உங்க உதடுல ஒரு மாற்றம். இத்தனை நாள் இந்த கண்ணீரின் ஜெபத்தை பண்ணீங்க. இனி கர்த்தர் தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறவர். உங்க உதட்டில் உள்ள வார்த்தைகளை மாத்துகிறார். இனி இந்த விஷயத்திற்காக ஜெபித்து நீங்க புலம்ப மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் கையில விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் கையில கொடுத்துட்டீங்க. உங்க வாயிலிருந்து விழுந்த ஒவ்வொரு வார்த்தையும் இப்ப கர்த்தர் கையில இருக்குது. கர்த்தர் அதை சீல் பண்றாரு. எல்லா தேவ ஜனமும் இப்ப ஜெபத்தை முடிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே இப்ப நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இன்னையோடு க்ளோஸ் பண்ணுகிறேன். இதுக்கு மேல என் தேவன் தான் அதற்கு கிரியை செய்ய போகிறீங்க. இனி நான் ஆத்தும பாரத்துக்காய் ஜெபிப்பேன். இனி நான் ரட்சிப்புக்காய் ஜெபிப்பேன். இனி நான் ஆவியில வளர்றதுக்காய் ஜெபிப்பேன். இந்த உலக காரியத்திற்காக அல்ல. இதை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்ற தேவச்சனம் இருப்பீங்களா? எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே உங்க கைகளை உயர்த்தி, உங்க வலது கையை மட்டும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு அக்னி இறங்கட்டும் சொல்லுங்க. பலிபீடத்துல ஒரு அக்னி இறங்கட்டும் சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான தேவ ஜனத்தினுடைய ஜெப குறிப்புகள் பலிபீடத்துல இருக்கு. இப்பொழுது 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 ஒரு அக்னி இறங்குவதாக. ஒரு ஃபயர் அக்னி, வானத்தின் அக்னி, எலியாவுக்காக இறங்கின அக்னி இப்பொழுது இறங்கின ஜெப குறிப்புகளை எரித்து ஆமென் பதில் உண்டாவதாக. பிசாசின் கிரியைகள் எரியட்டும். சாப கட்டுகள் எரியட்டும். பில்லி சூனியங்கள் எரியட்டும். ஊழியத்தில் எழுப்ப முடியாத செயல்கள் எரிகிறது. எழுப்புவீர்கள். அநேகருடைய பூட்டை திறக்கிறார் கர்த்தர். இந்த ஆரம்ப நாள்லே திறக்கிறார். நான் பார்க்கிறேன் அநேகருக்கு இனாகரேஷன் வருது. நான் சொல்றேன், இந்த தரிசனத்தை நினைவு வச்சுக்கோங்க தேவச்சனமே. ஆவியானவர் காட்டுகிறத சொல்றேன். உங்களுக்காக கர்த்தர் ரிபனை வெட்டுறாரு. ரிபன் வெட்டுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரிபன் சொல்லுகிறது, இந்த வீடு கட்டினா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இல்ல ஒரு ஆபீஸ் திறந்தாங்கன்னா, இந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கயிறு போல, ஒரு சோப்பு கயிறு இல்லை மஞ்சள் கயிறு இல்லை நீல கலரில் ரிப்பன் கட்டுவாங்க. இந்த ரிப்பன் எதுக்கு தெரியுமா? ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய விசுவாசம். அது ஜெப அபிஷேகமாக இருக்கலாம், அது தீர்க்க தரிசன அபிஷேகமாக இருக்கலாம், அது ஒரு திறந்த வாசலாக இருக்கலாம், அது ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அது ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அது ஒரு புதிய வீடு கட்டுறதா இருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, சிலருக்கு ரிப்பன் வெட்டப்படும். யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட். ஜெபத்தில் காத்து முடியும் பொழுது செழிப்பை பார்ப்பீங்க. முடியும் பொழுது வறட்சி மாறுகிறதை பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் ரிபன் வெட்டுகிறதை காட்டுகிறார். எழுதி வைங்க, நடக்கும். உங்களுக்காக காட்டுறாரு.
உங்களுக்காக செய்யாம யாருக்காக செய்ய போறாரு? உங்க பிள்ளைகளுக்கு திறந்த வாசல். ரிப்பன் வெட்டுறாருன்னா முடியுது, பழசு முடியுது, புதுசு வருது. பழசு முடியுது. எத்தனை பேர் என் கூட சொல்றீங்க? பழது முடியுது, பழையது முடிகிறது, பழசு முடிந்து தீருகிறது, புதுசு தொடங்குது, புதியவைகள் ஆரம்பிக்கிறது. இதை நான் சொல்லல, ராஜாதி ராஜா தீர்க்க தரிசனமா காட்டுகிறார். God is going to open. நம்ம ஒரு வீடை கட்டினா ஒரு தலை சிறந்த நபர், ஒரு பாஸ்டரோ இல்ல ஒரு ஏரியா பாஸ்டரோ இல்ல நல்ல ஒரு நபரை கொண்டு வந்து திறக்கணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு எந்த தலை சிறந்த மனிதர்களை இல்ல, கர்த்தரே உங்களுக்காக பரலோகத்துல திறந்து விடுறாரு. திருமண கதவு திறக்குது, அபிஷேகம் திறக்கிறாரு, ஊழியனா எழும்பக்கூடிய கதவு திறக்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபன் திறக்கப்படுகிறது, புதிய வாசல் திறக்கப்படுகிறது. இதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் தேவ ஜனமே ஜெபத்தை விடாதீர்கள். ஆவியானவர் திறந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் அதை திறக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி இந்த அருமையான நம்ம முதல் நாளை நம்ம முடிக்க போகிறோம். தானியேல் வாழ்ந்த காலத்துல தானியேலுக்கு சில போராட்டம் வந்த பொழுது தானியேல் என்ன தெரியுமா செஞ்சாரு? இணைந்து ஜெபித்தாரு. வசனம் சொல்லுது, தானியேல் 2வது அதிகாரத்துல ஆண்டோடைய வார்த்தை 17வது வசனத்துல போட்டிருக்கு. அதை வாசிக்க கேட்போம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால என்ன செஞ்சாங்க அவங்க? அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இந்த முதல் நாள்ல ஆண்டவங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றது, இதுல நடந்தது தானியேலுக்கு மட்டுமல்ல, இதுல இருக்கிற ஒவ்வொரு தானியேலுக்கும், இதுல இருக்கிற ஒவ்வொரு எஸ்தருக்கும், இதுல இருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷிக்கும், இதுல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், அது வாலிபரா இருக்கலாம், இளைஞரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துற லெவல ஆமென், கர்த்தர் சில விஷயங்களை செய்ய போறாரு. அதற்கு தானியேல் செஞ்ச ஒரு விஷயம், போராட்டம் நெருக்கின பொழுது தானியேல் செஞ்ச ஒரு விஷயம், கூடி ஜெபித்தாரு, தோழர்களை இணைச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பிரேயர் டைம் குடும்பத்தோட சேர்ந்து 1-2 அல்ல தேவச்சனவே, கடந்த 100 நாள் ஜெபத்துல நம்ம 24 லட்சம் மக்கள் சேர்ந்தோம். அத்தனை வியூஸ் தேவன் வந்து கொட்டினாரு. அத்தனை ஜனங்கள் ஜெபித்ததுனாலதான் வியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, 1-2 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான நபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இணைஞ்சிருக்கோம். தோழர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அவயங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். தோழனுக்கு தோழனாக இயேசு நம்ம கூட இருந்து ஒரு அருமையான பரிசுத்த ஆவியானவர் என்ற தேற்றரவால நம்ம கூட இருந்து ஜெபிக்க வைக்கிறாரு. யாருங்க உங்களை தனிமைன்னு சொன்னா? நீங்க தனியா இருக்கிறீங்க யாரு சொன்னா? தானியேல் தேடி வந்து தோழர்களோடு ஜெபித்தாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது அந்த ஊர் வச்ச பேரு. ஆனா அவர்களுடைய பேர் என்னவென்றால் அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இன்னைக்கு இந்த பிரேயர் டைம் குடும்பத்தாரோடு இணைஞ்சு கமெண்ட்ஸ் மூலமா உங்க பிரேயர்னுடைய விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துறீங்க. உங்க பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. தெய்வச்சனமே, உங்க பிரேயர் பாயிண்ட்ஸை ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் ஜெபிக்கிறாங்க. ஆவியானவர் அதை பார்க்கிறார். நீங்க உங்க பிரேயர் பாயிண்ட்ஸை ஷேர் பண்றீங்க. விசுவாசம் உள்ள பிள்ளைகள் அதை பார்க்கும் பொழுது, தேவச்சனங்கள் அதை பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறாங்க. கட்டுகளுள்ள ஒவ்வொரு பேரும் புதுசா ஜெபத்தை கேட்க அதுல கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, இந்த கட்டு இருக்கு, இந்த கட்டு இருக்கு. இது ஒரு அருமையான தோழரனுடைய ஒரு அருமையான ஒரு கூட்டமைப்பு. ஒரு ப்ரேயர் டைம் என்ற ஒரு அருமையான சேனலை கர்த்தர் கொடுத்து பல தேசத்துலேயும் பல இடங்கள்லையும் ஸ்டேட்லேயும் மாநிலத்தில் உள்ளவர்கள் அவங்க மனசில் உள்ள கவலைகளை ஷேர் பண்ணி ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சிருக்கிறார்.
ஸோ தானியேல் ஞானமாக என்ன செஞ்சார்? தனியாக போராடி ஜெபித்த மனிதன் தான். காலையிலேயும் மத்தியானம் நைட்டும் அவர் தனியாக ஜெபிக்கிறது உண்டு. இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, என் பாரம் என்ன அழுத்துது, என்னால் கர்த்தரோடு கம்யூனிகேட் பண்ண முடியலை, இப்போ நான் இணைஞ்சு ஜெபிக்கணும், இப்போ நான் இணைஞ்சு ஜெபிக்கிற நேரம் வந்திருக்குன்னு புரிஞ்சு கொண்டு பிரச்சனையை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணாங்க. தேவ ஜனமே, உங்க கமெண்ட்ஸை இந்த ப்ரேயர் டைம் நண்பர்களுக்கு கீழே நீங்க போடும் பொழுது அதை ஆவியில பலனுள்ளவர்கள் பார்த்து ஜெபிப்பார்கள். அப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது, நம்ம தினமும் இணையும் பொழுது ஒரு அக்கினி இறங்கி விடுதலையை கட்டளையிடும். தானியேல் ஞானமாக தோழர்களோடு இணைஞ்சு ஜெபித்தாரு. இன்னைக்கு இந்த 21 நாளும் நம்ம இணைஞ்சு ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய தடைகள் உடையும். தெய்வச்சனமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்கள் எல்லாரும் இணைத்து ஜெபிக்க வைத்தவங்க பெரிய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் ஜெபித்திருக்கிறோம் அப்பா. அநேகர் முழு நேர உபவாசத்தில் இருப்பாங்கப்பா, அநேகர் பாதி எடுப்பாங்க, அநேகர் நைட்டு மட்டும் எடுப்பாங்க, அநேகர் எடுக்க முடியாமல் இதை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. யாருமே குறைந்தவர்கள் அல்ல, எல்லாரும் அவங்களால முடிந்ததை அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவர்கள் திராணிக்கத்தக்கதாக கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏவுதல் கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனால் அவங்க எடுக்காமல் இருக்கலாம். எடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எடுக்காமல் இருந்தாலும் சரி, ஆண்டவரே 2 நபர்களையும் பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாக முழுவதாக எடுக்கணும்னு நினச்சி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கட்டுகள் போராட்டங்கள் அவர்களை நெருங்காமல் காத்துக்கொள்ளுங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேருடைய பதிலுக்கு ஆமேன் ஆண்டவரே, நீங்கள் பதில் அனுப்புறதுக்காக ஆமேன் சோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்பட வேண்டாம்ப்பா, எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவஜனமே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதிகாலையில் 5 மணி அளவில் ஒரு சின்ன ப்ரேயர் இருக்குது. நீங்கள் எப்போ முழிக்கிறீங்களோ முழித்தவுடன் அதை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6 மணிக்கு எழும்பி ஜெபிக்கலாம், 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துறதை பொறுத்து. உங்கள் இரவு நேரம் நீங்கள் சீக்கிரமாக தூங்குனீங்கன்னா அதிகமாக எழும்பி ஜெபிக்க முடியும். ஒரு சின்ன ஆலோசனையும் ஜெபம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. காலையில் எழும்பி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 மணிக்கிறோ 1 மணிக்கிறோ நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்கு 21 நாள் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு அருமையான ஒரு மைண்ட் செட் உருவாகும். நீங்கள் தினமும் அதிகாலையில் ஜெபிக்கிற நபராக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென்.